வெல்கம் டு அரோமா தமிழ் மீடியா. இன்றைக்கி நாம் இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்ப்போம். ஓகேவா? என்னடா இது, எப்போ பாரு இந்த ஆண்டி வந்துட்டு சும்மா மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இப்படி சொல்கிறாங்க பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நாம் எல்லாருக்குமே ஒரு நாளும் தேவைப்படுது இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்யும்போது நம்ம முதுகில் அழகாக தட்டி கொடுத்து, சூப்பர், நல்லா செஞ்சுட்டேன், செம்மையாக இருக்குது, நீ இப்படி இதை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, எவ்வளோ பெரிய வேலை இது, சாதாரணமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நம்மளை புகழும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சும்மா அப்படி இருக்கும். ஓகேவா? பார், நம்ம சின்னதாக ஒரு வேலை செஞ்சோம், எவ்வளோ ஒரு பாராட்டு அப்படின்னு நினைப்போம்ல. கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டு. இன்றைக்கி நாம் ஒரு சின்ன வேலை செஞ்சோம், இவ்வளோ பேர் நம்மளை வந்து பாராட்டியிருக்காங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க. இதுவே நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே நம்மளை பாராட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அடுத்ததா அதுக்கு நாம் என்ன செய்யணும் அதை யோசிப்போம் இல்லையா? கண்டிப்பாக. அதனால தான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தன்னம்பிக்கை தரக்கூடிய வீடியோக்களை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, அடுத்ததாக வந்து நாம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகேவா? அப்போ தான் நல்ல நல்ல ஸ்டோரிஸு, மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாம் வாழுகிற இந்த தெருவுலையோ இல்லை நமக்கு பக்கத்துலேயோ நிறைய பேரை பார்ப்போம். எல்லா வசதிகளுமே அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நெருடல் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். அந்த நெருடல் அவங்கக்கிட்ட எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சந்தோஷமாக வச்சுருக்காது. அப்போ நாம் அவங்கக்கிட்ட பேசி அது என்ன அப்படின்னு கேட்டு அவங்கள மனசு விட்டு பேச வச்சோம் அப்படின்னா அவங்களுடைய மன அழுத்தம் குறையும். நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க மனசு ஃப்ரீயாகும். அப்போ அந்த சின்ன நெருடலுக்கான சொல்யூஷனை நாம் அவங்களுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க அதிலேருந்து முழுமையாக ரிலீஃப் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல், வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் பகிர்ந்துக்க முடியாமல், நண்பர்கள், ரிலேஷன்ஸ் இவங்கக்கிட்டையும் சொல்ல முடியாமல் அவங்க மனசுக்குள்ளே வச்சு அழுத்தி அது வந்து ஒரு வித மன அழுத்தமாக உருவாகிடும். அதுவே அவங்களுக்கு வந்து எப்போ பாரு எதையாவது சிந்திச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷம் இல்லாமல், எவ்வளோ இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி லைஃபு ரொம்பவே கஷ்டம் இல்லையா? அதாவது நமக்கு எவ்வளவு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், ரிலேஷன்ஸ் இருந்தாலும், நம்ம ஃபேமிலிக்கிட்டேயுமே வந்து நாம் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ண முடியாது இல்லையா? பர்சனல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. அப்போ அதுவே உங்களுக்கு அந்த பர்சனல் மேட்ரே உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே இருந்து சொல்லவும் முடியாமல், நான் ஜீரணிக்கவும் முடியாமல், அதை விட்டு வெளியில் வர முடியாமல் நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் முடியும். அதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உங்களால் முடியும். இந்த உலகத்தில் முடியாதது அப்படின்னு ஒன்று இருக்கா? இல்லை.
பிரச்சனையை கொடுத்த கடவுள் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருப்பார் இல்லையா? முழுமையாக அதை விட்டு வெளியில் வாங்க. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தரம் மட்டும்தான். இந்த ஒரு தரம் வாழுற நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம். அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டுமே, தூக்கி போட்டுருங்க, மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. நம்ம மனசு குப்பை தொட்டி இல்லை, சேர்த்து 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 போட்டு வைக்கிறதுக்கு. அப்போ ரிலீஸ் பண்ணிடணும், ஃப்ரீயாக விடணும். அப்போ தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். யாருக்கு என்ன பிரச்சனை இல்லை, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரலாக இருக்கட்டும், அவங்க வீட்லேயும் சின்ன பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையே இல்லை, நம்ம வாழவே இல்லை. அதே நேரத்தில் நாம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மனுஷராக இருக்க முடியாது. யாரோ ஒருத்தருக்கு நாம் சின்னதாக எதுலையாவது குறை வச்சுருப்போம், அவங்களுக்கு அதன் மூலமாக நம்மளை பிடிக்காது இல்லையா? வேறு எதுலையாவது ஒரு விஷயத்தில் நாம் பொதுவாக எதையாவது சொல்லியிருப்போம், அது அவங்களத்தான் நினச்சிக்கிட்டு அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளை பிடிக்கலேன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நாம் என்ன செய்ய முடியும்? போகட்டும், எவ்வளோ தூரம் போகட்டுமோ போகட்டும், திரும்ப வரட்டும், அப்போ கேட்டுக்கலாம், விட்டுறணும். அதை விட்டுட்டு அவங்க ஏன் நம்ம கூட பேசலை, நம்ம கூட ஃப்ரீயாக ஏன் பேசலை, பழைய மாதிரி இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி நாம் டென்ஷன் ஆகி நமக்குள்ளார மன அழுத்தத்தை உண்டாக்கி நாம் நம்மளுடைய ஹெல்த்தை பாதிச்சுக்கிறோம். வேண்டாம், என்ன வேணால் நடக்கட்டும், இந்த லைஃப்பில் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், நான் திருப்திகரமாக செய்கிறேன். இதையும் மீறி ஏதாவது யாருக்காவது நான் பிடிக்காத ஆளாக இருந்தால் இருந்துட்டு போகிறேன். எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ்கிறேன், அவ்வளவுதான். சில பேர் அதிர்ஷ்டவசமாக எதை தொட்டாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு தொழிலையோ எதையோ ஒன்று செஞ்சுருப்போம், அது தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கும். அப்போ எதுவுமே செய்யாமல் இந்த அதிர்ஷ்டத்தின் மூலம் சக்ஸஸ் ஆனாங்கள்ல, அவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஆனால் நாம் அதுக்கெல்லாம் துவண்டு போகக்கூடாது. என்னோட ஒரு தோல்வி அப்படிங்கிறது அடுத்த முறை நான் தோற்காமல் இருப்பதற்கான பாடம். இதிலேருந்து படிச்சுக்கலாம் இல்லையா? என்றைக்குமே தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை. அதே நேரத்தில் தோல்வியே நிரந்தரம் கிடையாது இல்லையா? நாம் இந்த இதில் தோற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கே தவறு நடந்துச்சு அப்படின்னு நம்மளை நாமே சல்லடை போட்டு சலித்து அந்த தவறை எடுத்துடலாம். அடுத்தது 2 மடங்காக வெற்றியாகும். எவ்வளோ பெரிய வீரர்கள் விளையாட்டுத்துறையிலையும் சரி, இல்லை தொழிலதிபர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களாம் தோல்வியே இல்லாமல் டக்குனாக்கில் வெற்றியில் போய் நிற்கலை. விழுந்து 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 பாடத்தை கற்று 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 கரைச்சி குடிச்சு மேலே வந்திருக்காங்க. அப்படி மேலே வர்ற நாம் ஒரு நாளும் விழுந்துட மாட்டோம். நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. அடிப்படையிலேருந்து நாம் தோல்வியிலேருந்து கற்றுக்கொண்டு மேலே வந்திருக்கோம். அப்புறம் எப்படி திரும்ப நாம் கீழே விழுவோம்? ஒரு நாளும் விழுக மாட்டோம். சில மாணவர்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கொஞ்சம் மார்க்கு கம்மியாகி
ஃபெயிலாக போயிட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு தவறான முடிவை எடுக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு. ஒரு தரம் தோத்துட்டா அடுத்து நாம் ஜெயிக்கவே முடியாதா? அந்த எக்ஸாமை எழுதவே முடியாதா? எந்த சப்ஜெக்டில் நாம் ஃபெயில் ஆகணுமோ அதை இன்னும் நல்லா படித்து அதிக மார்க் வாங்கலாம் இல்லையா? நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரி மாணவர்களுக்கு கண்டிப்பாக நாம் அந்த தவறான முடிவுலேருந்து அவங்களோட எண்ணங்களை அந்த மாதிரி தவறாக சிந்திக்கவே விடாமல் நாம் அவங்கள தடுக்கணும். பாசிட்டிவாக அவங்கள்ட்ட பேசி உன்னால் முடியும், தோல்வி அடையாமல் யாருமே கிடையாது, 100% முயற்சி பண்ணு, அதையும் மீறி ஏதாவது ஒரு சர்க்கிள் வந்தால் உன்னால் கண்டிப்பாக அடுத்த முறை வெற்றியடைய முடியும். இதை நாம் பசங்கள்கிட்ட சின்னதுலேருந்து சொல்லி சொல்லி அவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இதை எல்லாமே நாம் கொடுக்கணும். அவங்க நம்ம மூலமாக கற்றறிந்து வரணும். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? எவ்வளோ தைரியமாக, எவ்வளோ தன்னம்பிக்கையாக இருக்கணும். எதையுமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நாம் தோத்துட்டோம் அப்படின்னா விடாமுயற்சியாக வீம்பு பிடிச்சி விடாமுயற்சியமாக அதை செஞ்சு சக்ஸஸ் அடையணும். கண்டிப்பாக. அதாவது வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக உள்ளது. யாரெல்லாம் திறமையோட தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோடு இருக்கிறோமோ அவங்க போய் எடுத்துக்கலாம். வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு முத்திரை குத்தி இல்லைல்ல. அதே போல் தோல்வி அடைஞ்சால் கண்டிப்பாக அடுத்த முறை வெற்றி அடையுமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அந்த செகண்டை அப்பமே மனசுக்குள்ளே உன்னால் முடியும், எதையும் சாதிக்க உன்னால் முடியும். இந்த தைரியம் இது எல்லாருக்குமே வரணும். கடவுள் கொடுத்த இந்த உயிரை அவ்வளோ ஈஸியாக நாம் விட்டுறக்கூடாது. நாம் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோமோ அதை முழுவதுமாக நாம் ஆண்டு அனுபவித்து போவோம். எல்லாரும் போக போகிறவங்க தான். அதுக்குள்ளார ஏன் அவசரம்? இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம தலைக்கில் தூக்கி வச்சு டென்ஷன் ஆகி உடம்பை கெடுத்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிம்மதியையும் கெடுத்து அந்த மாதிரிலாம் வேண்டாம். என்றைக்குமே நாம் பாசிட்டிவாக இருப்போம். எது நடந்தாலும் நம்மளால் அதை சரி பண்ண முடியும். அதே மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறேனோ அது சுக்கு நூறாக போனாலும் அடுத்த சாம்ராஜ்யத்தை இதை விட பல மடங்கு உயர்த்தி என்னால் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையை உன்னைய அந்த செயலை செய்ய வைக்கும். எல்லா வேலையுமே செய், எல்லா இடத்துலையுமே சந்தோஷமாக இரு. ஆனால் உன்னுடைய முயற்சியை, குறிக்கோளை ஒரு பொழுதும் விட்டுறாதே, யாருக்காகவும் விட்டுறாதே. நாம் ஏதாவது ஒன்று தொடங்க போகும்போது சொல்லுவாங்க, 100 பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் 2 பேர் கூட கிடையாது, 100 பேர் சொல்லுவாங்க உன்னால் இது முடியவே முடியாதுன்னு. ஆனால் அந்த 100 பேர் சொல்லட்டும் உன்னால் முடியாதுன்னு. நீ என்னால் முடியும்னு உன்னை நம்பு. அந்த 100 பேர் சர்டிஃபிகேட் கொடுத்தா நீ அதே மாதிரி ஆயிடுவியா? நமக்கு தெரியும்ல நம்ம யார், நமக்குள்ளே எவ்வளோ வைராக்கியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும்ல. இந்த உலகத்திலேயே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா நீ தைரியமாக சொல்லு, என்ன தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. அவங்களுக்கும் அவங்கள பிடிக்கணும். நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் ஹீரோயின். உங்களால் எல்லாமே முடியும். முயற்சி பண்ணுனா முடியாது அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. தோல்வி உன்னை துரத்துக்கிட்டே வந்தால் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. தோல்வி நினைக்கலாம் எங்கனையாவது இவனை சாச்சிருவோன்னு சொல்லிட்டு
நீ சொல்லு, நீ எவ்வளோ தூரம் விரட்டி வா வா, நான் போவேன், உன்னைய ஜெயிச்சு காட்டுவேன். நான் யாருன்னு அப்போ உனக்கு தெரியும். தோல்வியை நோக்கி சொல்லு, நான் யாருன்னு நான் வெற்றி அடைஞ்சு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு. கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தலுக்குள்ளேயுமே வெற்றிக்கான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை சக்திகளும் உண்டு. அதே மாதிரி நாம் வாழுற இந்த சமுதாயத்தில் நம்மளை நிலை நிறுத்துவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு. தேடு. அதில் உனக்கான வாய்ப்பு எது? நீ தான் தேடணும், நீ தான் கண்டுபிடிக்கணும். உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியும். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தானே தெரியும். அடுத்தவங்களுக்கு தெரியுமா? எனக்கு எது தேவையோ அதை நானே தேடி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.